வணக்கம் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் பாப்பாவை ஹாஸ்டலில் விடுறதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு போய் விடுவேன். இந்த ஹோட்டலில் கார சட்னி சூப்பராக இருக்கும், சாம்பாரும் சூப்பராக இருக்கும். ஸோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. நம்ம நினச்சிட்ருக்கோம் பிள்ளைங்களுக்கு எல்லாமே நம்ம தான் சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சில விஷயங்கள் பிள்ளைங்க தான் நமக்கு சொல்லி தராங்கன்றது எனக்கு இப்போல்லாம் புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் வெளியில் போனது ரொம்ப கம்மி. அதில் இந்த ஹோட்டல்லலாம் சாப்பிட்டதெல்லாம் ரொம்ப கம்மி. கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் நிறைய வெளியில் கூட்டு போகிறது, ஹோட்டலில் சாப்பிட வைக்கிறது இதெல்லாம் செய்வார். பட் இருந்தாலும் அவர் கூட போகும்போது மட்டும்தான் நான் ஹோட்டலில் சாப்பிடுவேன். என்ன வேணுமோ அவர்கிட்ட சொல்லுவேன், அவர் ஆர்டர் பண்ணுவார். சாப்பிட்டதுக்கப்புறம் அவர் பில் கொடுப்பாரு. நான் இங்கே தனியாக போகிற மாதிரி இருக்கும்போது ஒரு மத்தியானம் சாப்பாடு சாப்பிடணும், இல்லை டிஃபன் சாப்பிட்ற டைம் வந்தால் வீட்டிலேருந்தே நான் செஞ்சு டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன். அந்த மாதிரி ஒரு ஆள் தான் நான். இப்போல்லாம் பாப்பா கூட வரும்போது பாப்பா இல்லைம்மா ஹோட்டலில் சாப்பிட்டு நம்ம ஹாஸ்டல் போய்க்கலான்னு சொல்லுவாள். இல்லடி வீட்டிலேருந்தே சமைச்சு எடுத்துகிட்டு வராங்க. காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு கிளம்புறதே கஷ்டமாக இருக்குது, இல்லை நீ வேறு சமைச்சு எடுத்துகிட்டு கஷ்டப்படணுமா, வாம்மா வெளியிலே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாள். ஹஸ்பண்டும் சரி அவ சொல்கிற மாதிரி வெளியிலே சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு போய் விடு அப்படின்னு சொல்லுவார். பட் இந்த தைரியத்தை எனக்கு பாப்பா தான் கொடுத்தான்னு தோணுச்சு. பிள்ளைங்க என்னென்னலாமோ சாதிக்குது, இது தனியாக ஹோட்டலில் போய் சாப்பிட்டு பில் கொடுத்தது ஒரு சாதனையாக பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சிலருக்கு தோணும். பட் வெளியிலே வராமல் இருந்த எனக்கு இதெல்லாம் புதுசாகவும் நான் தெரிஞ்சுக்கிற விஷயமாகவும் தான் எனக்கு தோணுது. என்ன மாதிரி பல பேர் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்காக தான் நான் அதை பேசியிருந்தேன். அதே மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் வெளியில் அதிகமாக போகாமல் இருந்ததுனால என்னவோ தெரியல, பஸ்ஸில் வந்து நின்றுட்டு ட்ராவல் பண்ணவே எனக்கு தெரியாது. பஸ்ஸு பிரேக் அடித்தா பஸ்ஸு எந்த பக்கம் போதோ அந்த பக்கம் சேர்த்து நானும் சாய்வேன். எங்கள் அண்ணாலாம் என்னை திட்டுவார், என்ன உனக்கு நின்று பேலன்ஸ் பண்ணி வர தெரியல அப்படின்லாம். அதே கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹஸ்பண்டெல்லாம் எதிர்பார்க்காம அந்த குழந்தைங்கள ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகும்போது பஸ்ஸில் நிற்கிறதுக்கு இடம் கிடச்சா போதும்னு சொல்லிட்டு ஏறிட்டு கூட்டிகிட்டு போய் குழந்தைங்கள காமிச்சிட்டு வந்துடுவேன். அப்போல்லாம் அதை நின்றுட்டு போகும்போது ஒரு ஷோல்டரில் குழந்தை இருக்கும், இன்னொரு ஷோல்டரில் பார்த்திங்கன்னா குழந்தைக்கு உண்டான திங்ஸ் அந்த ஹேண்ட்பேக்கில் சுடு தண்ணி, பால் பவுடர், செர்லக்கு, அந்த குழந்தை வாயை துடைக்கிற துணி, சுத்த துடைக்கிற துணி, பேம்பர்ஸு, ஒரு செட்டு துணி, இப்படி அரை மூட்டை இருக்கும். அந்த அரை மூட்டையை சேர்த்து பேலன்ஸ் பண்ணிட்டு நம்ம போயிட்டு வருவோம். அப்போல்லாம் தான் நம்ம இதெல்லாம் கற்றுக்குறோன்னு எனக்கு இப்போ தோணுது ஆக்சுவலாக. ஏன்னா ஹாஸ்டல் ரிட்டர்ன் போகும்போது பாப்பாவுடைய கட்டைப்பையை கையில் வச்சுக்கிட்டு நான் என்னோடய ஹேண்ட்பேக்கையும் வச்சுக்கிட்டு ஸ்டாப்பிங் முன்னாடி 10 நிமிஷம் முன்னாடியே நான் எழுந்துச்சு நின்ட்டேன். நான் பேலன்ஸ்டாக நின்றுட்டு இருந்தேன். பாப்பா ஸ்கூல் பேக்கை வச்சுட்டு திணறிட்டு இருந்தா. அப்போ தான் பாப்பா கேட்டா, எப்படிம்மா நீ பேலன்ஸாக நிற்கிற அப்படின்னு. நீங்கள்லாம் பிறந்ததுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தேன்.